என்னடி என்னையே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு ஆயிட்டியா நீ? இப்போ கூட நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணனா என்ன நடக்கும்னு தெரியுமா? என்ன போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? போ பண்ணிக்கோ போடி. என் சர்வீஸில் எத்தனை போலீஸு, எத்தனை கான்ஸ்டபிள், எத்தனை கமிஷனர் பார்த்துக்கிறேன் தெரியுமா? நீ சோத்துக்கே தின்னாடினபடி உனக்கு எந்த போலீஸடி தெரியும்? உன்னெல்லாம் போனால் கூட உள்ளே கூட நொழிய விட மாட்டாங்க. நாய் துரத்துற மாதிரி துரத்தி அடிப்பாங்க. போலீஸ்னா என்ன நினச்சிட்டு இருக்கேன் நீ? இங்கே பார், காசு கொடுக்க கொடுக்க தாண்டி உனக்கு அங்கே மதிப்பு ஏறும். அம்மா, நீ அவளை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறம்மா. என் பையனுக்கு என்ன சொல்லிடி மயக்கின? தலையாட்டி பொம்மை மாதிரி நீ சொல்கிற பேச்செல்லாம் அதான் சரியன்ற மாதிரி ஆடுறான். அம்மா, அவள் முழுகாமல் இருக்காம்மா. அவளை இந்த டைமில் கூட நீ இம்சை கொட்டிக்கணுமா? இந்த மாதிரி வார்த்தைகளால் அவளை நோவடிக்கணுமா? இது எந்த வழியில் போகணுமோ அந்த வழியில் கொண்டு போகிறேன். அத்தை எப்படின்னு எனக்கு தெரியாது. இப்போ பார். என்னங்க, அத்தையை எடுத்து பேசாதீங்க. அவங்க என்ன சொன்னாலும் அதில் ஒரு நல்லது இருக்கோங்க. நிறுத்துருஷா, எடுக்கணிட்டு அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுற. அவங்க உன்னை இந்த வீட்டை மூத்த மருமக இல்லைன்றாங்க. எனக்கே கோவம் வருது. நீ இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுகிற. அடுத்து என்னவோ பிளான் போட்டா என்ன பண்ண போகிறாளோ. அத்தை என்னை மன்னிச்சிடுங்க அத்தை. இவ்வளோ நேரம் நான் ஏதோ கொழுப்பத்தில் புத்தி கெட்டு போய் கண்டபடி பேசிட்டேன். இப்போ சொல்கிறேன் அத்தை, நீங்கள் என்ன சொன்னாலும் அத்தை கரெக்டாக இருக்கும். சரி அத்தை, நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் இந்த வீட்டில் ஒரு ஓரமாக இருந்துட்டு போயிடுறேன் அத்தை. என்னாச்சு இவளுக்கு திடீர்னுட்டு நம்மளும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறா? இது இப்படியெல்லாம் பேச மாட்டாளே. நீங்கள் போங்க அத்தை. அவர் தெரியாமல் உங்களை எதிர்த்து பேசிட்டாரு. நான் அவர்கிட்ட சொல்லி வைக்கிறத உங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், உங்களுக்கு எப்படி பார்த்துக்கணும், உங்களை எப்படி நடத்தணும்னுட்டு. 7 வருஷம் உங்களை நான் தானே அத்தை பார்த்துக்கிறேன். நான் சொல்கிற விடுங்க அத்தை. உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன சாப்பிடுவீங்க, என்ன என்ன குடிப்பீங்க, எப்போ தூங்குவீங்க, எப்போ ஏந்துக்குவீங்க, எல்லாமே எனக்கு தெரியும் அத்தை. நீங்கள் என்ன அடித்தாலும், இந்த வீடு விட்டு துரத்துனாலும் உங்களை பார்த்துக்கிற கடமை என்னது அத்தை, என்னது. அடுத்தவங்களுக்கு ஒரு சோறு கூட வெடிக்க வராத அளவுக்கு நான் மோசம் இல்லை அத்தை. உங்களுக்கு பார்த்து நான் சமைச்சு போட்டிருக்கேன். அது மறந்துடாதீங்க அத்தை, மறந்துடாதீங்க. ஐயோ அத்தை கரீராளே. அத்தை ஒரு கப்பு காஃபி எடுத்துன்னு வட்டா? சரி, எடுத்துகிட்டு ரூமுக்கு வா. அத்தை நான் எடுத்துகிட்டு வரேன் அத்தை காஃபி. உங்களுக்கு இல்லை, த்ரிஷாவே எடுத்துன்னு வட்டோம். அவளுக்கு தான் தெரியும் எனக்கு ஸ்ட்ராங்காக வேணுமா, லைட்டாக வேணுமா, திக்காக வேணுமான்னுட்டு. இந்த கிழவி எப்போ மாறுவானே தெரியலையே. சே. ஏய் த்ரிஷா, என்னடி அம்மாவை அப்படியே கறி வச்சுட்ட? ஆமாங்க அத்தை பாவம். அத்தைக்கு நல்லது கெட்டதெல்லாம் நம்ம தானே இங்கே சொல்லி கொடுக்கணும். நம்மளே அவங்கள எதிரி மாதிரி பார்த்தா. நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி, என்னவோ பண்ணு. ஏய் மோனிஷா, இன்னொரு தடவை இந்த மாதிரி கேடி வேலை செஞ்ச வீட்டில் இருக்க மாட்டேடி. நீ கவனை வச்சுக்கோ. ஐயோ என்ன இது, எங்கேயோ தீஞ்ச வாடை அடிக்குது. அஜோ, ஓ இங்கே தானா? இங்கே பாரு, ரொம்ப ஆடாத. உன் கையில் வெறும் காஃபி தானே குடிக்க போகிறாங்க. என்னவோ விருந்தே சாப்பிட்ற மாதிரி எப்படி சந்தோஷப்படுற? ஐயோ ஐயோ, இங்கே பாரு மோனிஷா, என்னை பார்த்தாலே எரிஞ்சு விழுற எங்கள் மாமியார் இன்னைக்கு காஃபி குடிக்கிறாங்க. இதே ஒரு வாரம் கழிச்சு என் மாமியார் என் கையில் விருந்தே சாப்பிடுவாங்க. நீ இங்கே தானே இருக்க போகிற பாரு. ஐயோ, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லை மோனிஷா. ஏன்னா இந்த மூத்த மருமக, இந்த வீட்டோட என்னது மூத்த மருமக கிட்ட என் மாமியார் காஃபி எடுத்துட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. நான் எடுத்துகிட்டு போகிறோம். வரட்டா? போடி போ.
நான் இதே வீட்டில் தானே இருக்க போகிறேன். அது எப்படி நீ அத்தை கூட சேர போகிறேன்னு நானும் பார்க்குறேன்டி. என்னை மீறி அத்தை உன்னை ஏற்றுக்கவே மாட்டாங்கடி, பார்த்துறேன். அத்தை அத்தை, என்னடா இந்த த்ரிஷா திடீர்னு நம்ம மேலே பாசம் வந்துட்டுக்குதேன்னுட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க. ஏன்னா நான் இந்த ஒரு கப்பு காஃபி கொடுத்து உங்கள் மேலே இருக்கிற மொத்த சொத்து ஏன் மேலே வர வச்சு உங்களை என் கைக்குள்ளே போட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா? இத்தனை நாள் பார்த்த த்ரிஷா வேற, இதுக்கப்புறம் பார்க்குற த்ரிஷா என் மாமியார் என்னை பார்த்தால நின்று இடத்துல மூத்திரம் பெய்யணும் அப்படி பண்ணுறேன். இந்த த்ரிஷா யாருன்னு இந்த குடும்பத்துக்கே நான் காமிக்க போகிறேன். என்னடி காஃபியை பார்க்குற? என்ன? ஆமாம், என்ன திடீர்னுட்டு அத்தை மேலே ரொம்ப பாசம் வழிஞ்சி கொட்டுது? இங்கே பாரு மோனிஷா, எனக்கு அத்தை மேலே எப்போவுமே பாசம் இருக்கதா செய்யுது, சரியா? ஏன்னா நீ 2 நாள் ஆச்சு வந்து, 2 நாளைக்கு இப்படி உரிமை கொண்டாடுறியே. நான் இந்த வீட்டுக்கு வந்து 7 வருஷம் ஆகுதுடி. நான் எவ்வளோ உரிமை கொண்டாடணும்? நான் நாத்தனார் பொண்ணுடி, நான் இந்த வீட்டு மூத்த மருமகடி. உன் கல்யாணம் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் செல்லாது. மறுபடியா நானும் என் புருஷனே சந்தோஷமாக இருக்கும்போது நீ எதுக்கடி நடுவில் நந்தி மாதிரி? இங்கே பார், அவருக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல. அவரோட சுண்டு வரல கூட உன் மேலே படாதப்போ உன்னை எப்படி அவரை பொண்டாட்டியை ஏற்றுக்குவார்? அவரே முதல்ல ஏற்றுக்கல, என்னை எப்படி கோர்ட்டில் ஏற்றுக்குவார்? போயிட்டு அந்த தாலியை கிழட்டி ஆணியில் மாட்டிட்டு நெக்ஸ்ட்டு எவனாச்சும் கிடைக்கிறானான்ட்டு தேடி தேடி அழி. எனக்கு டைம் ஆகுது. பாவம் அத்தை காஃபி கோஸ்கரோ வெயிட் பண்ணுவாங்க. காஃபி ஆறிடும். போ அப்படிக்கா. என்ன இவன் இப்படி பேசுகிறா? இவோ வேற ஏதோ பிளான் போட்டான். கண்டுபிடிக்கிறேன். அத்தையை கைக்குள்ளே போட்டுட்டு என்னவோ பண்ண போகிறேன்னு மட்டும் நல்லா தெரியுது. அப்படி என்ன பேசுவா? பின்னாடி போய் பார்க்கலாம். கண்ணு தெரியாத கேள்விக்கு பேப்பர் கேடு. அவளை பண்ணுற இருடி எப்படியெல்லாம் கொடுமை கொடுத்துருப்பேன். இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. அத்தை அத்தை காஃபி அத்தை அங்கே வை. என்ன அத்தை, என் மேலே உங்களுக்கு இன்னும் கோவமே போலியா? என்னை மன்னிச்சிடுங்க அத்தை. நான் செஞ்ச தப்புக்கு பாவத்துக்கு உங்கள் காலில் கூட நான் வீழ்ந்தா கூட தப்பில்லை அத்தை. என்ன வளர்ற? ஆமாம் அத்தை, ஆயிருந்தா இருந்தாலும் நீங்கள் எனக்கு மாமியார், என் புருஷனுக்கு அம்மா. நீங்கள் எனக்கு 2வது அம்மா மாதிரி. நான் உங்களை அப்படி பேசிருக்கவே கூடாது அத்தை. என்னை மன்னிச்சிடுங்க அத்தை. நீங்கள் தான் என்ன ஏழைப்பட்டவளாக இருந்தாலும் நீ தான் என் மருமகனிட்டு நீங்கள் இந்த வீட்டுக்கு என்னை மருமகளாக கொண்டு வந்தீங்க. அதுக்கப்புறமும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாது அத்தை. என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, மன்னிச்சிடுங்க. என்னை அடிச்சிடுங்க அத்தை, 2 அடி என்னை அடிச்சிடுங்க. அப்போ தான் என் மனசுக்கு சமாதானம் ஆகுத்த. ஏன் அத்தை, நான் ஒன்று கேட்கட்டா? என்னது? ஏன் அத்தை, மோனிஷா இந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி உங்களை யாரத்தை 7 வருஷமாக என்னோட அம்மா மாதிரி தானே நான் உங்களை பார்த்துக்கிட்டேன். வேலைக்கு உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டு நீங்கள் கேட்குற டைமில் டீ காஃபி எல்லாம் வச்சு கொடுத்து உங்களோட துணிகளை துவைச்சி போட்டு இந்த வீட்டு மொத்தமும் எப்படி பார்த்துக்கிட்டேன் அத்தை. திடீர்னுட்டு நான் எப்படி அத்தை கெட்டவளாக போயிட்டேன். என் வயிற்றுல குழந்தை சொம்புக்குள்ளே ஒளிய வேற என்னத்தை நான் தப்பு பண்ணேன் சொல்லுங்க அத்தை. சரி அத்தை, நான் உங்கள் பேச்சுக்கே வரேன். என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டீங்க என் வயிற்றுல குழந்தை இல்லைன்னுட்டு, சரிதானே? ஆனால் இப்போதான் உங்கள் வீட்டு வாரிசு என் வயிற்றுல வளருது அத்தை, வளருது. உங்கள் புள்ளியோட குழந்தை என் வயிற்றுல வளருது அத்தை. இப்போ என்னத்தை சொல்ல போகிறீங்க? சொல்லுங்க அத்தை. இப்போ எதுக்கு அத்தை என்னை வீட்டு விட்டு வெளியே துரத்தலை? அப்போ இந்த குழந்தை மேலே உங்களுக்கு பாசம் இல்லாமலையா
என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தாமல் இருக்கிறீங்க? சொல்லுங்க அத்தை, பேசுங்க. நீங்கள் எவ்வளவே வடுக்குன்னு நீங்கள் என்ன பேசினாலும், ஆனால் உங்கள் பசங்க மேலே நீங்கள் உசுராக இருக்கிறீங்கன்னுட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அத்தை. இது இந்த வீட்டோட மூத்த வாரிசத்தை நீங்கள் எப்படியெல்லாம் கனவு கண்டிருப்பீங்க, உங்கள் மூத்த பிள்ளையோட குழந்தை எப்படியெல்லாம் கொஞ்சணும், எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னுட்டு. இப்போ நான் முழுகாமல் இருக்கத்த, முழுகாமல் இருக்க. அப்படி பாவி, அத்தை கைக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு என்னத்தெல்லாம் சொல்லி மொய்க்கிறா. சரியான அவதாடி அம்மா இவ. இப்போ சொல்கிற அத்தை, இப்போ சொல்கிறேன். எனக்கு என்னை பெத்த அம்மாவை விட எனக்கு நீங்கள் தான் அத்தை முக்கியம். நீங்கள் தான் அத்தை முக்கியம். உங்களுக்கு அடுத்ததான் அத்தை உங்கள் புள்ள கூட. நீங்கள் இல்லாமலையா அவர் வந்துட்டாரு. என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க அத்தை. இப்போ சொல்கிற அத்தை, உங்களை கடைசி காலம் வரைக்கும் நான் தான் அத்தை உங்களை பார்த்துக்குவேன். நான் தான் அத்தை உங்களை பார்த்துக்குவேன். யார் வீட்டுக்கும் நான் உங்களை அனுப்ப மாட்டேன். நீங்கள் இங்கே தான் அத்தை இருக்கணும். நான் பார்த்துக்கிறேன் அத்தை. உங்களுக்கு என்ன வேணும், என்னென்ன செய்யணும் எல்லாமே நான் செய்கிறேன் அத்தை. உங்களுக்கு வேலை சோறு கொடுத்து, உங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து நான் பார்த்துக்கிறேன் அத்தை. நான் பார்த்துக்கிறேன் அத்தை. அழாத த்ரிஷா, அழாத. இந்த அத்தையை மன்னிச்சிடுமா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் அப்படி பண்ணியிருக்கவே கூடாது. தெரியாமல் அந்த மோனிஷாவை சுதாகர் தலையில் கட்டி வச்சிட்டேன். என்னை மன்னிச்சிடுமா. இப்போ சொல்கிறேன், நீ தான் இந்த வீட்டுக்கு எப்போவுமே மருமக. இங்கே பார்த்து ரிஷா, அப்போ நீ முழுகாமல் விளையாடிட்டு எது அவசரத்தில் கோவத்தில் நான் இந்த மாதிரி கட்டி வச்சிட்டேன். இப்போ சொல்கிறேன், இப்போ நீ முழுகாமல் வேறு இருக்கிற. இனிமேல் நீ அழக்கூடாது. இந்த வீட்டுக்கு மூத்த மருமக எப்போவுமே நீ மட்டும்தான் த்ரிஷா, நீ மட்டும்தான். என்னது, இனிமே இந்த வீட்டுக்கு மருமக இவன் மட்டும்தானா? என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டே இல்லடி. உன்னை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு.